பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எபேசியர் 20வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அருமையான ஒரு வசனம். நம்ம எதை குறித்து செபிக்கிறோமோ, எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க நமக்குள்ள கிரியை செய்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வேதம் சொல்லும். அவர் பெரியவர், வல்லமையானவர். அவரால் முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா he is a creator. அந்த கிரியேட்டர் நம்மை உருவாக்கினவரை நாம் மறந்து போகிறோம். பிரியமான சொன்னமே, அங்கதான் பிரச்சனை வருது. என்னைக்குமே அதை நாம் மறந்து போகவே கூடாது. உருவாக்கினவர் இடத்துல நம்ம கடந்து போகும்போது சகலமும் ஆசீர்வாதமாய் நமக்கு மாறும். இழந்து போனதை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ள பாருங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டாருங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யோபு எப்படி திரும்பி பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, ஒண்ணு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது. 2வது, தேவ பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை. 3வது, நம்பினார். என் ஆண்டவரால எதை வேணாலும் செய்ய முடியும். இழந்துட்டேன், என் பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, இதோ எல்லாமே அழிஞ்சு போச்சு, இடிஞ்சு போச்சு. ஆனாலும் என் ஆண்டவரால எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். முழு இருதயத்தோட நம்பினார். அந்த நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குமானா கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நம்ம எதை குறித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எதை குறித்து விண்ணப்பம் பண்ணி நம்ம அப்படியே மனசுல வேதனையோடு கூட இருக்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உற்று நோக்கி கவனித்து பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியே, நீங்க ஒருவேளை உங்க பையனுக்காக செபிக்கிறீங்களா, வியாபாரத்துக்காக, வேலைக்காக, இல்ல முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி, சுகவீனம் மாறணும்னு சொல்லி, பலவீனம் நீங்கணும், வியாதி நீங்கணும் ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறத காட்டிலும், நீங்க வேண்டுவதை காட்டிலும், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க கேட்கிறத காட்டிலும் அதிகமாய் கொடுக்கவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி. எது உங்களுக்கு தேவையோ தக்க சமயத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுதலை செய்து உங்களை பலப்படுத்தி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க நம்பணும், விசுவாசிங்க, முழு இதயத்தோட விசுவாசிங்க. என் ஏசப்பாட்ட நான் கேட்டிருக்கிறேன், என் ஏசப்பா என்ன விடுதலை செய்வார், என்னை ஒருபோதும் கண்ணீர் விட மாட்டார், என்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டார்னு சொல்லி நம்புங்க. கர்த்தர் கிரியை செய்வார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட யோபுவை போல நாங்க ஆண்டவரை எல்லாவற்றிலும் உண்மை நம்புகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஏன்னு கேட்ட ஆண்டவரை, நாங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவன் எங்களை குறித்து நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.